ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம், ஊக்கம், ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பேங்க்னா என்ன, அது மூலயமா நமக்கு எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய மக்களுக்கு வங்கியை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில மக்களுக்கு வங்கியை பற்றி தெரியறதில்லை. அவங்க ஜஸ்ட் எல்லோரும் சொல்கிறனால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதோட பயன்கள் யாருக்குமே தெரியறதில்ல. அதில் எப்படி பணம் சேமிக்கிறது, அதாவது எந்த வகையான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, மக்கள் எப்படி தனித்தனியாக அவங்களோட சூழ்நிலைக்கு எப்போ பணம் போட்டுக்கலாம், எப்படி அக்கௌண்ட் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது சாதாரண மக்கள் வேலைக்கே போகல, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, மனைவி வீட்டில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் கொண்டு வர பணத்தை அவங்க வீட்டில் சேமிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அது மூலயமா பண்ணுறது பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுக்கு வேண்டி ஒரு அக்கௌண்ட் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணமே இல்லைங்க, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு லோன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் இருக்குது, வண்டி வாங்குறதுக்கு லோன் இருக்குது. இப்போ பணம் போட்டு அந்த மூலயமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னா அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் டெபாசிட்னு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதமாக கிடைக்கிற பணத்தை போடுறதுக்கு உங்களுக்கு தனியாக டெபாசிட் இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் கவரேஜ் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. அது இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் போகணும், எனக்கு ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா அதை சரி பார்க்கறதுக்கு அந்த சமயத்தில் என்கிட்ட பணம் இல்லாமல் போகலாம், அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு சேஃப்டிக்கு வேண்டி உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறீங்க அப்படின்னு பர்சனல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தனியாக வேணும். உங்களுக்கு நீங்கள் வயசான காலத்தில் உங்களுக்கு பணம் உங்களுக்கு ஏன் சம்பாதிக்க முடியாத காலத்தில் உங்களுக்கு பணம் வேணும், அதுக்கு தனியாக இன்சூரன்ஸ் இருக்குது. இது மொத்தத்தையும் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம், நீங்கள் பார்க்க போகிறீங்க. காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம், ஊக்கம், ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம். கணிதம் சார்ந்த வங்கியின் பங்களிப்பு பற்றி விவரித்து பேச இருப்பவர் வங்கி ஊழியர் எஸ். தன்யா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாளாக நம்ம பேங்கிங்கை பற்றி ஒவ்வொரு விஷயமா அது எப்படி யூஸ் பண்ணுறதுலேருந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதில் இருக்கிற நல்லது எல்லாமே அது மூலயமா நமக்கு மக்களுக்கு வர பயன் என்ன எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பேங்கிங் ரிலேட்டட் தான். பேங்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து அதாவது பல விதங்களில் கவர்மெண்ட்லேருந்து வயதானவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, அதுக்கப்புறம் விதவை பெண்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அந்த உதவித்தொகை எப்படி வருது, அதாவது நேரடியாக கவர்மெண்ட் நேரடியாக இவங்களுக்கு அப்படின்னு கொடுக்க முடியாது. ஏன்னா அதில் முதல்ல அப்படி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது மூலயமா பல தவறான விஷயங்களும் நடந்திருக்கு. பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதனால அதை தவிர்க்கிற மூலயமா இப்போல்லாம் பேங்க் மூலியமாக போகுது. முதலையும் பேங்க் மூலியமாக போயிட்டு தான் இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா தெரியாது இல்லையா, அதனால அவங்க நேரடியாக கவர்மெண்ட் மூலியமாக ஆளுகை நியமிச்சு போய் பணத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தவிர்த்துட்டு இப்போ பேங்க் மூலியமாக பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேங்க் மூலியமாக பணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அக்கௌண்ட் வேணும். இப்போ எப்படி அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க வயசானவங்க, ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்லேருந்து அவங்க வயசானவங்க
ஒரு கிராமம் இருக்குன்னா எல்லா கிராமத்துலேயுமே பேங்க் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிராமம் 2 கிராமத்துக்கு சேர்த்து ஒரு பேங்க் இருக்கலாம், ஒரு நடுவில் ஒரு பேங்க் இருக்கலாம். ஆனால் அவங்க வரணும் அப்படின்னா அங்கேருந்து அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்க் மூலியமும், அதாவது இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு பேங்க் இருக்குது, அதை தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வார்டுக்கு அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அந்த வார்டுக்கு மெயின் வந்து அந்த வார்டுனா அந்த வார்டு எங்கே போகணுன்னா அந்த பேங்க்குக்கு தான் போகணும். அதுதான் வந்து இது. இப்போ அந்த பேங்க் என்ன பண்ணும், அந்த பேங்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும் இல்லையா. அதுக்காக அந்த பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற இப்போது 3 ஊர் ஒரு பேங்க்கு கீழே செயல்படுது அப்படின்னா இந்த 3 ஊரில் இருக்கிற 3 பேர் அந்த ஊர் இருக்கிறவங்களா இருக்கணும். 3 பேர்த்த பேங்க்கு செலக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னா அவங்க பேங்க் ஆளுகளா அப்படின்னா பேங்க் மூலியமாக இருக்கிற ஒரு மீடியேட்டர்ஸ், ஒரு புரோக்கர்ஸ்னு சொல்லலாம், மீடியேட்டர்ஸ் நடுவில் செயல்படுற ஒரு இது. அந்த மீடியேட்டர்ஸ் மூலமாக பணத்தை பேங்க்லேருந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இது எப்படிங்க கொடுக்குறது, அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதை பற்றி என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்க எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இவங்களை எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அந்த ஊரில் இருக்கிறவங்களா இருக்கணும், அந்த ஊரில் இருக்கிற ஒரு இளைஞராக இருக்கணும். ஏன்னா வயசானவங்களுக்கு ஓடி அது இது பண்ணுறதுக்கு முடியாது இல்லையா. ஒரு 20 30 வயசுக்குள்ளவங்களாக இருக்கணும். இவங்க அந்த ஊரில் இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இவரை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு ஆளை வாலண்டியராக அவங்களே வந்து சேரலாம், இல்லை பேங்க் தெரிஞ்ச அந்த ஊரில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டுட்டு ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம். அந்த ஆளை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாதிரி 3 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது அவங்க மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறனால அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு பொதுவான சபை இருக்கும். இப்போ கிராமம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்லாம் கூடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறத பற்றி நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்போம். அதாவது பேங்க்கில் இருக்கிற ஆளுங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பேங்க் மூலியமாக இருக்கிற விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு தெரிவிச்சிருப்போம். அவங்க அதை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா பேங்க்கில் இருந்து எப்போவுமே வந்து பேங்க்கில் இருக்கிற எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்க முடியாது. ஏன்னா பேங்க்லேயே ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்படி நியமிச்சிருக்கோம். இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி முன்னாடி நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அவங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது அவங்க கைரேகை வைக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது சாட்சி கையெழுத்து தேவையில்லை. ஏன்னா அவங்க அதே ஊரில் இருக்கிறவங்க, ஓப்பன் பண்ணுறவங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் நியமிச்சிருக்கிற ஆள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான். அதனால் எங்களுக்கு வந்து அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையின் பேரில் உங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அது அக்கௌண்ட்டு அவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தனி ஃபார்ம் இருக்கும். அது மூலயமா ஓப்பன் பண்ணுறது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலயமா நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். அது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். அப்போது நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்டேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் அதே மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. நீங்கள் யோசிக்கலாம், அதே மாதிரி எங்களுக்கு பாஸ்புக்கெல்லாம் கொடுப்பாங்களா, எங்களுக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுங்க, நாங்கள் பாஸ்புக்கை வச்சு என்னங்க பண்ணுறது, அதில் ஒன்றுமே எங்களுக்கு புரியலை அப்படிங்கும்போது அது பத்திரமாலாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா வயசானவங்க பாஸ்புக்கெல்லாம் பத்திரமா வச்சுன்னா கிழிஞ்சு போகலாம், என்ன பண்ணலாம். அதுக்காக இந்த மாதிரி, அதாவது இந்த கவர்மெண்ட்லேருந்து வர பணத்தை வாங்குறவங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே பேன் கார்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பேன் கார்டு மாதிரி, ஏடிஎம் கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். பேன் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுப்போம். அந்த கார்டில் ஃபோட்டோ இருக்கும், அவங்க ஃபோட்டோ. நாங்கள் அப்போவே ஃபோட்டோவும் எடுத்துருவோம். அவங்க ஃபோட்டோ இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு அக்கௌண்ட் நம்பர் வரும் இல்லையா, அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். கீழே அவங்க பேர் இருக்கும். மேலே வந்து எந்த பேங்க்லேருந்து கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்கோட பேர் இருக்கும். இந்த ஒரு மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவோம். இந்த கார்டு பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதும். இந்த கார்டு தான் வந்து அந்த கார்டு தான் வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளம், ஒரு ப்ரூஃப். அவங்க வந்து அது பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதும். காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம், ஊக்கம், ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம்.
புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் தொடர். காற்றில் மிதந்து வரும் கணிதம். இப்போது அந்த அக்கௌண்ட் மூலயமா அப்போ பணம் வருது. பணம் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இவங்க அக்கௌண்ட்டுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி நான் வயசாகிட்டேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற யூனியன் ஆஃபீஸ், அதாவது மணிகார் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் அவங்க சொல்லி அவங்க அது தனியாக அவங்களுக்கு இருக்குது. அந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது எப்படி அக்கௌண்ட் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. பணம் வரும்போது அவங்க அக்கௌண்ட்டுக்கு போடுறதுக்காக அக்கௌண்ட் நம்பர் வாங்குவாங்க. அப்போது இந்த கார்டை கொண்டு போய் கொடுத்தா போதும். அந்த கார்டில் நம்பரு பேர் எல்லாமே இருக்குது. அக்கௌண்ட் நம்பரு பேரும் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுருவாங்க. இது எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க பணத்தை போடுறது கிடையாது. மொத்தமாக இப்போது ஒரு பேங்க் இருக்குன்னா, இப்போ 3 ஊரை பார்க்குற ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் வந்துட்டு அவங்க பணத்தை மொத்தமாக போட்டுருவாங்க. இப்போ யூனியன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 50,000 வச்சுக்குவாங்களே, 50 பேர் இருக்காங்க. 50 பேர் வந்து பணம் போடணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு 1000 ரூபாய் வருது. 50,000 மொத்தமாக அந்த 50,000 பேங்க்கில் போட்டுருவாங்க. அதாவது எந்த பேங்க்குக்கோ அந்த பேங்க்குக்கு ஆர்டிஎஸ் மூலியமாக அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க அந்த பேங்க்குக்கு பணம் வந்துடும். அதுக்கப்புறம் லிஸ்ட் அனுப்புவாங்க. ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. இப்போது யூனியன் ஆஃபீஸ் வந்து எல்லா பேங்க்குக்கும் மொத்தமாக போட்டுட்ருக்க முடியாது, தனித்தனியாக. அதனால் அந்த பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த யூனியன் ஆஃபீஸுங்கிறதுல ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மொத்தமாக இப்போ ஒரு ஏரியா இருக்குது, ஒரு 15 கிராமம் இருக்குது. அந்த 15 கிராமக்கும் சேர்த்து ஒரு பேங்க்கில் அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் இருக்கும் இல்லையா, அந்த பேங்க்கு மொத்தமாக அனுப்பிச்சிருவாங்க பணத்தையும் லிஸ்ட்டையும். அதையே அந்த பேங்க் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்கு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு பேங்க்குக்கும் இது இவ்வளோ 3 ஊருன்ட்டு. அந்த பேங்க்குக்கு அதுக்கான பணத்தையும் அதுக்கான லிஸ்ட்டையும் அனுப்பிச்சிருவாங்க. பேங்க் என்ன பண்ணுவோம், அது வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பரும் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அவங்க பணத்தை நாங்கள் போட்டுருவோம். அந்த வேலையை பண்ணுறது யாருன்னா பேங்க் ஆளுங்க தான். ஏன்னா நாங்கள் தான் வந்துட்டு அது வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நாங்கள் பணத்தை போட்டுருவோம். அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணமும் வந்துடும். இங்கே பணம் நீங்கள் வந்து பேங்க்கே வந்து தான் எடுக்கணுமா? கிடையவே கிடையாது. நாங்கள் பிசின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த 3 பேர்னு சொன்னீங்க, அவங்க வந்து நாங்கள் பிசின்னு சொல்லுவோம். அந்த பிசி வந்து உங்களுக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசின்னு சொன்னேன் இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு மிஷின் இருக்கும். அதாவது ஸ்வைப் மிஷின், நான் ஏற்கனவே சொன்ன ஸ்வைப் மிஷின் மாதிரி இருக்கும். அதில் உங்கள் கார்டை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுவீங்க. ஸ்வைப் பண்ணோன்னா பணம்லாம் வராது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பிசி கிட்ட நாங்கள் பணத்தை கொடுத்துருப்போம். நான் சொன்ன மாதிரி 20,000 10,000 எவ்வளோ அந்த கிராமத்தில் எவ்வளோ பேர் அந்த பணத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்போம். அவங்க போய் இதை ஸ்வைப் பண்ணோன்னா ஆல்ரெடி இதில் ரெக்கார்ட் ஆகிடும், இவங்க பணத்தை வாங்கிட்டாங்கன்னு. அவங்க தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணி பணத்தை வாங்கிக்கலாம். இவங்க வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப முடியாத பட்சத்தில் பிசியை அவங்க வீட்டுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் நியமிச்சிருக்கோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி யார், இவங்க வந்து பேங்க் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேங்க் எம்ப்ளாயிஸ் கிடையாது. இவங்களுக்கு நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் சம்பளம் கொடுப்போம். இப்போது கவர்மெண்ட்லேருந்து பணம் வருது அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்லேருந்து 50,000 வருதுன்னா, மொத்தம் இந்த 50,000 மட்டும் அனுப்ப மாட்டாங்க, ஒரு 55,000 அந்த மாதிரி அனுப்புவாங்க. இதுக்குன்னா பேங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், பேங்க் மூலியமாக நாங்கள் போகிறோம் இல்லையா, அப்போ பேங்க்கர்ஸுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, அது ஒரு சேல்ரி மாதிரி. அந்த வர சேல்ரியில் ஒரு 4% நாங்கள் வந்து அது பிசிக்கு கொடுத்துருவோம். அதனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்கள் வேலை என்னென்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற யூனியன் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி வயசானவங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி ஏற்கனவே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற கார்டை கொடுத்து நீங்கள் பணம் வர வச்சுக்க வேண்டியதான். இதில் இன்னொன்று விஷயம் இருக்குது. இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்லேருந்து பணம் வருதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கே வந்து சேரும். அதாவது நீங்கள் முன்னாடி போய் சொல்லி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 1000 ரூபாய் வந்தாலும் அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு தான் வந்து சேரும். 500 ரூபாய் வந்தாலும் அந்த 500 ரூபாய் உங்களுக்கு தான் வந்து சேரும். அதுக்காக தான் கவர்மெண்ட் மூலியமாக பேங்க் மூலியமாக யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து
எனக்கு ரொம்ப முடியலங்க, ஆனால் வந்து எனக்கு தோட்டம் துறவெல்லாம் நிறைய இருக்குது, அதனால் என்னால் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிசி கவர்மெண்ட் மூலிமா வர பணம் மட்டும் இல்லாமல் இந்த பிசி மூலிமா நீங்கள் தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவோம். அவங்க மூலிமா நீங்கள் பணத்தை எடுக்கிறது போடுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு அதுக்கான வழியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போது நான் வந்து பிசி கிட்டலாம் வாங்க விரும்பலை, நான் வந்து எதுக்கு வாங்கணும், நான் பேங்க்கே வந்து வாங்கலாம்னா தாராளமாக வரலாம். அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேங்க்கு கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் எப்போவுமே பணம் எடுக்கிற மாதிரி நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போது வயசாயிடுச்சு, வயசானதுக்கப்புறம் அந்த பணம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் நாமினின்னு ஒருத்தவங்களை கொடுத்துருப்பீங்க இல்லையா, வாரிசுன்னு. இப்போது ரொம்ப வயசானவங்கலாம் இப்போது நான் எனக்கு வயசாயிருச்சு, நான் வந்து ஒரு 2 வருஷம் பணம் வாங்குறேன், அப்புறம் மீதி இருக்க 2 வருஷம் என் அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டுருக்கு, என்னால் வயசானனால நான் எந்திரிச்சு போய் வாங்க முடியலை, நானும் அந்த கார்டை யார்கிட்டையும் கொடுக்கல, இது வந்து பிசி அதாவது நாங்கள் பேங்க் மூலிமா நியமித்த ஆளுக்கும் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது நான் வந்து இறந்துட்டேன்னு வைங்க. பணம் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 வந்தாலும் 24,000 எனக்கு வந்திருக்கும். இது எப்படிங்க வாங்குறது அப்படின்னா, நீங்கள் நாமினி வாரிசுன்னு ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்கள்ல, அவங்க இந்த கார்டை எடுத்துகிட்டு வந்து நான் வாரிசுன்னு இறந்த சர்டிஃபிகேட், இவங்க இறந்த டெத் சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டு நான் தான் வாரிசு இந்த பேரில் இருக்கிறவங்க அப்படின்னு அவங்களோட ப்ரூஃபும் கொடுத்தாங்கன்னா இந்த 24,000 அவங்களுக்கே போயிடும். எக்ஸாம்பிளுக்கு 24,000 நான் சொல்கிறேன். காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அதே மாதிரி பணம் வந்து உங்கள் வேலை என்னன்னா ஒரே ஒரு வேலை தான். யூனியன் ஆஃபீஸில் போய் உங்களுக்கு நீங்கள் விடோ அதாவது விதவையாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கொடுத்து சொல்கிறது, ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா ஹேண்டிகேப்டுக்கான ப்ரூஃபை கொடுத்து பண்ணுறது, ஓல்டு வயசாகிடுச்சுன்னா அந்த வயசானவங்களுக்கு கொடுத்து பண்ணுறது, இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டாலே போதும். உங்கள் ஒரே வேலை உள்ள ஃபஸ்ட்டு யூனியன் ஆஃபீஸு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்கன்னா சொல்லி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் வர பணம் எல்லாமே வந்து உங்கள் கைக்கே வந்து சேரும். நீங்களே வந்து அந்த ஆளுகள் நியமிச்சிருக்கோம் இல்லையா, அவங்க மூலயமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதான் வந்துட்டு இன்னொரு பெனிஃபிட். பேங்க் மூலயமா உங்களுக்கு வர இன்னொரு பெனிஃபிட், அதாவது பேங்க் மூலயமா நீங்கள் பேங்க் வரணும்னு அவசியமே இல்லாமல் நாங்கள் நியமிச்ச ஆளுகளின் நம்பிக்கையின் பேரில் நாங்கள் கொடுக்கறது தான் இது. இன்றைக்கி நம்ம கிராமப்புறம் இருக்கிற மக்களுக்கான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இது மூலயமா நிறைய மக்கள் பயன் பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும், நீங்கள் சிட்டியில் இருந்தாலும், நீங்கள் கிராமப்புறத்துக்கு போவீங்க இல்லையா, உங்கள் பாட்டி தாத்தா எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் இந்த விஷயங்களை சொல்லி இது மூலியமாக அங்கே பக்கத்தில் இருக்கிற வங்கி இருக்கு இல்லையா, அந்த வங்கிக்கு போய் இந்த மாதிரி எனக்கு வந்து ஓல்டேஜ் பென்ஷன் வருது, அது மூலயமா அக்கௌண்ட் ஓப்பன் அதுக்கு வேண்டி எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே இந்த எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுத்து இது மூலயமா நீங்களும் பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. கணிதம் சார்ந்த வங்கியின் பங்களிப்பு பற்றி விவரித்து பேசியவர் வங்கி ஊழியர் எஸ். தன்யா அவர்கள். நிபுணர் விளக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பேங்க் மூலமாக மக்கள் பயன்பெறும் விதத்தில் நிறையா ஸ்கீம்ஸில் பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டு வராங்க. அதில் ஓல்டேஜ் பீப்புளுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்ஸ் அண்ட் விடோஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸில் இருக்குது. இந்த ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அண்ட் இந்திரா காந்தி விடோஸ் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வயசானவங்களுக்கு, கணவர் இல்லாதவங்களுக்கு, அப்புறம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் கொடுத்துட்டு வராங்க. 1000 ரூபா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பென்ஷன் கொடுக்குறாங்க. இதை பற்றி தான் நீங்கள் வந்து கேட்டீங்க. ஸோ இப்போ இந்த 1000 ரூபா வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம ஒரு 1000 ரூபா வச்சு நம்ம எப்படி வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஃபேமிலியோடு இருப்பீங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 1000 ரூபாங்கிறது அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அமௌண்ட். அதை வச்சு அவங்களோட அத்தியாவசிய செலவுகளை பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்க இந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
சராசரியாக ஒரு தனிநபர் சாப்பிட்ணுன்னா சாப்பாடு வேணும், அதுக்கு அரிசின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா கிலோ 30 ரூபாய்க்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அரிசி கிடைக்கும். நம்ம ரேஷன் கடையில் போய் பார்த்திங்கன்னா நல்ல அரிசியை வந்து கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு தனிநபர் ஒரு மாதம் சாப்பிட்றதுக்கு அதிகபட்சமாக நம்ம 10 கிலோ அரிசி வாங்கினாலும் 300 ரூபா ஆச்சு. அது போக இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மசாலா பொடி, சாம்பார் தூள், இந்த மாதிரி இந்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த மளிகை பொருட்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா செலவாகும். சரிங்களா? அவசர செலவுக்கு அந்த 200 ரூபா நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாட்டு அரிசிக்கு ஒரு 300 ரூபா, மளிகை சாமானுக்கு ஒரு 300 ரூபா, ஒரு 200 ரூபா வந்து நீங்கள் இந்த அவசர செலவுக்கு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிங்கன்னா 800 ரூபா ஆச்சு. பாக்கி ஒரு 200 ரூபா இருக்கும். அந்த 200 ரூபா நம்ம சேமித்து வைக்கலாம். சரி, இது வேணாம், எனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, எனக்கு இந்த 1000 ரூபா வருது, இது வந்து ஒரு ஊக்கத்தொகை தான், இந்த ஊக்கத்தொகையை நான் எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதை எப்படி சேமித்து வைக்கலாம் சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதம் ஒரு 1000 ரூபாவை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பித்து அதில் போட்டு வச்சிங்கன்னா, நார்மலாக சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வந்திருக்கும். அதை நம்ம போன எபிசோடில் கேட்டிருப்போம். அதில் வச்சிங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு 6 மாதத்துக்கு 1000 வருது, 6 மாதத்துக்கு 6000 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 4% வட்டி போட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு ஒன்று அமௌண்ட் வேணும். பிகாஸ் நீங்கள் எடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த 6 டைம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 6000 ரூபாய்க்கான வட்டி பணம் வரும். இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பணம் வேணும்னா நீங்கள் ரெக்வயர்ட் டெபாசிட்டில் போடலாம். அது மாதம் 1000 ரூபா போட்டிங்கன்னா 12 மாதத்துக்கு உங்களுக்கு 12000 ரூபா போடுவீங்க. அந்த 12000 ரூபாய்க்கு உங்களுக்கு வட்டி எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9% அதுக்கு அது உங்களுக்கு ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு மாதிரி சராசரியாக உங்களுக்கு ஒரு 9% உங்களுக்கு வட்டி பணம் தராங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1080 ரூபா உங்களுக்கு அதிகப்படியான பணம் கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 13080 ரூபா சேமிச்சு வைக்கலாம். அதாவது நீங்கள் வந்து மாதம் 1000 ரூபா போட்டு ஒரு வருஷத்தில் இந்த ரெக்வர்ட் டெபாசிட்டில் நீங்கள் போட்டு வச்சுருக்க பணம் பார்த்தீங்கன்னா 12000 ரூபா. அதுக்கான வட்டி, அதாவது சராசரியாக ஒரு 9% தராங்கன்னா அதோட வட்டி சதவீத அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1080 ரூபா. ஸோ 12000 கூட்டல் 1080 சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 13080 ரூபா கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகையை வச்சு நீங்கள் வந்து 1080 ரூபா அதிகப்படியான பணம் வந்து நீங்கள் சேமிச்சு வைக்கலாம். பட்டால் தெரியும் பழசும் புதுசும், கெட்டால் தெரியும் ஏழியும் பதிலும். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 39.